வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 26 ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துலாம். இட்லி மற்றும் மல்வாய் கித்தா எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். பனிகாரி மற்றும் கனகூர் எந்த மாநிலத்தின் நடனம்? ராஜஸ்தான். தாஷியாங்கு மற்றும் சூஃபாத் எந்த மாநிலத்தின் நடனம்? சிக்கிம். லம்பாடி மற்றும் ஊகு கதா எந்த மாநிலத்தின் நடனம்? தெலுங்கானா. நாகாலாந்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் அங்கமி, காரோ, கச்சாரி, குக்கி. ராஜீவ்காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல், மொராஜி தேசாய் 1991ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கர் தேவ் ஏக சரண தர்மா வீர புருஷ மர்காவுடைய நிறுவனர். உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகார வரம்ப கன்னட நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். அடல் பூஜல் யோஜனா 2019ஆம் ஆண்டு ஜல் சக்தி அமைச்சகத்தால அறிமுகமாச்சு. ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் 1974 இருந்து 1978 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. சோ இந்த ஐந்தாண்டு திட்டத்துல நாம 20 புள்ளிகள் திட்டம், குறைந்தபட்ச தேவைகள் திட்டம் அறிமுகப்படுத்தணும். அப்புறம் இந்திய தேசிய நெடுஞ்சாலை அமைப்பு இந்த திட்டத்துலதான் அறிமுகமாச்சு. பண மசோதா தொடர்பான சிறப்பு நடைமுறைய பிரிவு 198ல சொல்லியிருக்காங்க. பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் பெண் ஆராத்தி சாகா. ராமோசி எழுச்சி 1822 இருந்து 1829 வரைக்கும் சித்தூர் சிங் தலைமையில நடந்துச்சு. உருளைக்கிழங்கு இந்தியால அதிகம் உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். மக்களவையின் தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்டவர் யார்? பர்துஹரி மக்தாய். நெல்சன் மண்டேலா வாழ்நாள் சாதனையாளர் விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டது? வினோத் கனத்ரா. மத்திய பிரதேச அரசு எந்த வனவிலங்கு சரணாலயத்தில் 2வது சீட்டா சிறுத்தை வாழ்விடத்தை திறக்கப் போகிறது? இது வந்துட்டு காந்தி சாகர். எந்த நாள் உலக அறிவால் செல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 19. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடின் தலைவர் மற்றும் எம்டியாக நியமிக்கப்பட்டவர் யார்? மனோஜ் ஜெயின். இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் நம்ம இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, அதாவது ராணுவ துறைக்கான அமைச்சகத்துக்கு கீழே செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கம்பெனி தான் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இந்த நிறுவனம் 1954ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. சோ பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு கீழே வரக்கூடியதான் இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். சஞ்சய் குமார் அகர்வால் சிபிஎஸ் உடைய தலைவர், நிதின் குப்தா சிபிடிடி உடைய தலைவர். ரெண்டு அமைப்புகளுமே 1963ல உருவாச்சு. பிரகாஷ் ஸ்ரீவத்சவா என்ஜிடி உடைய தலைவர். ஹிரலால் சமரியா மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர். மத்திய தகவல் ஆணையம் 2005ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. சுபோத் குமார் சிங் தேசிய தேர்வு முகமையுடைய தலைவரை இருந்தாரு. இப்போ அவங்கள நீக்கிட்டாங்க. நீட் எக்ஸாம் நிறைய ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி இவரை ரிசைன் பண்ண வச்சுட்டாங்க. இந்த தேசிய தேர்வு முகமை 2017ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. ஏஎஸ் ராஜீவ் மத்திய விஜிலன்ஸ் கமிஷனுடைய தலைவர். மத்திய விஜிலன்ஸ் கமிஷன் 1964ஆம் ஆண்டு உருவாச்சு. ஷேபாலி ஷரண் பத்திரிகை தகவல் பணியகத்துடைய முதன்மை இயக்குனர் ஜெனரல். கேரளா சுகாதார அறிவியல் பல்கலைக்கழகத்தால் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றவர் யார்? பி மாதவன் குட்டி. ரத்தன் டாடா மகாராஷ்டிராவுடைய HSNC பல்கலைக்கழகத்துடைய கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. சங்கர் மகாதேவன் பிர்மிங்காம் நகர பல்கலைக்கழகத்திலிருந்து கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலிருந்து கௌரவ டாக்டர் பட்டம் என் சங்கரையாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மொரிஷியஸ் பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் நம் இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி திரௌபதி முர்முக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மிகில் பல்கலைக்கழகத்துடைய டாக்டர் பட்டம் சௌமியா சுவாமிநாதன் வாங்கியிருக்காங்க. குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? நம்ம இந்தியா 63வது இடத்துல இருக்கும். போன வருஷம் நம்ம 67வது இடத்துல இருக்கும். ரைட்டா? இந்த வருஷம் நம்ம 63வது இடத்துல இருக்க, கொஞ்சம் முன்னேறி இருக்கும். இந்த குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் இந்த குறியீடை வெளியிடுறது வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம். இந்த வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் உடைய தலைமை, இந்த வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா சுவிட்சர்லாந்து அப்படிங்கிற நாட்டுல அமைஞ்சிருக்கு. இது உருவானது 1971ஆம் ஆண்டு. இந்த வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குனது கிளாஸ் ஸ்கோபப் சொல்லக்கூடிய ஒரு எக்கனாமிஸ்ட். இந்த குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ்ல நம்ம நாடு 63வது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாடு ஸ்வீடன். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம். இந்த வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் இந்த குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் மட்டும் வெளியிட மாட்டாங்க. இதே மாதிரி
நிறைய குறியீடை வெளியிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட், அப்புறம் காம்பிடினஸ் ரிப்போர்ட், குளோபல் ஐடி ரிப்போர்ட், டிராவல் அண்ட் டூரிசம் ரிப்போர்ட், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 4-5 குறியீடை வெளியிடுவாங்க. உலகளாவிய பசி அட்டவணையில நம்ம 111வது இடத்தை பிடிச்சிருக்கோம். உலக திறமைகள் தரவரிசையில 56, ஊழல் உணர்தல் குறியீடுல 93, மனித வளர்ச்சி குறியீடுல 134, உலக மகிழ்ச்சி அறிக்கையில 126, உலக பத்திரிகை சுதந்திர குறியீடுல 159, வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் டிராவல் அண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட் குறியீடுல 39, வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் பாலின இடைவெளி அட்டவணையில 129, குளோபல் பீஸ் இண்டெக்ஸ்ல 116, சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீடுல 176. எந்த நாள் உலக ஹைட்ரோகிராபி தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் மாசம் 21ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். ஹைட்ரோகிராபிக் தகவல் தான் இந்த வருஷத்துக்கான மைய கருத்து. மே 11 தேசிய தொழில்நுட்ப தினம், மே 12 சர்வதேச செவிலியர் தினம், மே 18 சர்வதேச அருங்காட்சியக தினம், மே 25 உலக கால்பந்து நாள், மே 24 சர்வதேச மார்க்கூர் தினம், ஜூன் 12 குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான உலக தினம், ஜூன் 13 சர்வதேச ஆல்பினிசம் விழிப்புணர்வு தினம், ஜூன் 19 உலக அறிவால் செல் தினம். தேசிய ஊக்கு மருந்து எதிர்ப்பு ஏஜென்சியால் சமீபத்தில் இடைநீக்கம் செய்யப்பட்ட ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றவர் யார்? பஜ்ரங் பூனியா. இவரை ரீசெண்டா தடை பண்ணிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, யூரின் சாம்பிள் இவரு ப்ராப்பரா ஒப்படைக்கலன்னு சொல்லி இந்த ஒரு இடைநீக்கத்தை பண்ணியிருக்காங்க. உலக ஊக்கு மருந்து எதிர்ப்பு நிறுவனம் 1999 மான்ட்ரியல்ல உருவாச்சு. இதே மாதிரி இந்தியால தேசிய ஊக்கு மருந்து எதிர்ப்பு நிறுவனம் 2005 உருவாச்சு. இந்த அமைப்புடைய தலைவர் ரித்துசேன். இந்த தேசிய ஊக்கு மருந்து முகமைன்னு சொல்லலாம். எங்க இருக்குன்னு கேட்டா டெல்லியில. ஐஸ்வர்யா பாபு ஆஸ்டின் உட்கொண்டதற்காக அவங்களுக்கு 4 ஆண்டுகள் தடை விதிச்சிருக்காங்க. சஞ்சிதா சானு டிராஸ்டோலைன் அப்படிங்கிற ஒரு ஊக்க மருந்து உட்கொண்டதற்காக 4 ஆண்டுகள் தடை. டூட்டி சந்தையும் ஊக்க மருந்து போட்டி விளையாட்டுல தடை பண்ணிருக்காங்க. ஊக்க மருந்து பயன்படுத்தியதற்காக சிமோனா ஹெலப்ல இருந்து 4 ஆண்டுகள் தடை. சிமோனா ஹெலப் யாருன்னா ஒரு டென்னிஸ் வீராங்கனை. விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு இந்திய நாட்டை சேர்ந்த அத்லட்ட டெர்பூட்டலைன் சாப்பிட்டிருக்காரு, உட்கொண்டிருக்கான்னு சொல்லி 2 ஆண்டுகள் தடை வச்சிருக்காங்க. ரச்சனா குமாரிய ஊக்கு மருந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி 12 ஆண்டுகள் தடை விதிச்சிருக்காங்க. UNHCR அதாவது யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் ரெஃப்யூஜிஸின் நல்லெண்ண தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஒரு ஆக்டர் டியோ ஜேம்ஸ். ஆயுஷ்மான் குரானா குழந்தை உரிமைகளுக்கான யூனிசெஃப் தேசிய தூதுவர். அதே மாதிரி கரீனா கபூரும் யூனிசெஃப் இந்தியாவுடைய தேசிய தூதுவர். சச்சின் டெண்டுல்கர் ஒருநாள் உலகக்கோப்பைக்கான உலகளாவிய தூதர். நரேந்திரகுமார் யாதவ் ஃபிட் இந்தியாவுடைய பிராண்ட் தூதர். ஆச்சாரியா லோகேஷ் முனி உலகளாவிய ஜெயின் அமைதி தூதர். PV சிந்து புகையில கட்டுப்பாட்டுக்கான பிராண்ட் அம்பாசிடர். மகாநதி நீர் தீர்ப்பாயம் எந்த ஆண்டு நடைபெற்றது? 2019 தான் இந்த தீர்ப்பாயம் கொண்டு வந்தாங்க, மகாநதி நீர் தீர்ப்பாயம்.